நீங்க ஆட்சிக்கு வந்தா எந்தெந்த மாதிரியான வரைமுறைகளை வச்சிருக்கீங்க? நம்ம ஆட்சிக்கு வந்தா அரசு வேலை எல்லாருக்கும் கட்டாயம் உண்டு. சம்பளம் 20,000 தான் தருவேன். அதை நீ செலவு பண்ணி காட்டு. நீ செலவு பண்ணி காட்டிரு. மருத்துவம் இலவசமா தருவேன். ஓம் புள்ள ஏன் ஓம் அப்ப ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்ட போடு. எல்லா அரசு அதிகாரியும் உங்களே அங்க கொண்ட போடு. இலவசமா பண்ணி தருவேன். நீ எப்படி செலவு பண்ணி பண்றன்னு நான் பாத்துறேன். பால் மாட்டு பால் என் பிள்ளைகளுக்கு குடுறா. எல்லாம் 2 லிட்டர் 3 லிட்டர் புடுறா. முட்டை தின்றா, சோறு தின்றா, எல்லாம் இலவசம். அப்புறம் எப்படி நீ செலவு பண்ணுவ? எப்படி செலவு பண்ணுவேன்? அம்புட்டும் சேவிங்ஸ். உனக்கு படிப்பு வரலையா? ஐயா எனக்கு ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குமா? பைக்கேடு ஊர் சுத்து வந்து 6 மணிக்கு முன்னாடி நெல்லு 500 ரூபா சம்பளம் உனக்கு. எல்லாத்தையும் அரசுமயமாக்கணும்னு சொல்றீங்க. உங்க பையனை மட்டும் ஏன்? நல்ல பள்ளிக்கூடம் இல்லையா தமிழ்நாட்டுல? காட்டிரு. தமிழ்நாட்டை நல்ல, அதாவது இங்க பள்ளிக்கூடம் நல்லா இருந்தா நான் ஏன் என் பிள்ளைய கொண்டு அமெரிக்கா ஸ்கூல்ல போறேன்? ஏன் போடுறேன்? அப்புறம் இவ்வளவு கலெக்டர் IAS எல்லாம் வந்திருக்காங்க ஐயா. இந்த தமிழ் பள்ளிக்கூடத்துல படிச்சானே இவ்வளவு கலெக்டர்ஸ் IAS எல்லாம் வந்திருக்காங்க. பதில் தெரியல. ஏதாவது கேட்டுட்டு இருக்காது நீங்க பட்டுக்கும். ஸ்டாலின் வீட்டுல போய் கேப்பியல அமைச்சரோட பெரும்பக்க பிள்ளை எங்க படிக்குது? எங்க படிக்குது? அவங்க எல்லாம் சொல்லலையே, நீங்க தான் அதை பத்தி பேசுறீங்க. அதனாலதான் உங்களுக்கு ஆட்சியை கொடு தம்பி. நீ ஆட்சியை கொடுத்துட்டு பேசு. அப்புறம் பாரு நீ என்ன நடக்குதுன்னு. உன் அண்ணன் வந்துட்டேன்னு வச்சுக்க, தமிழ்நாட்டை நாம் தமிழர் மாடா மாற்றிடுவேன்.